முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுவையிலும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், காரைக்காலிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் நாளை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கள்ளக்குறிச்சி, கடலூரில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் விடுமுறையை அறிவித்துள்ளது. அதே நேரம் தஞ்சாவூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் எச்சரிக்கையை மீறி தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் வட தமிழகம் நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் வானிலை மையம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 350 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னைக்கு 430 கிலோமீட்டர் தூரத்திலும் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி அதிகாலையில் டிட்வா புயல் வட தமிழகம், அதனையொட்டியுள்ள வடக்கு ஆந்திரா பகுதியை அடையக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடும் காற்று வீசுவதால் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் மழை பொழிவு காணப்பட்டது. பலத்த காற்றோடு பெய்த மழையால் பல இடங்களில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்தன. மின்தடை ஏற்பட்டது. நாகை மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் கடும் சீற்றத்தோடு காணப்படுகிறது. தரங்கம்பாடி துறைமுக பகுதிகளில் கடல் அலை 3 மீட்டர் உயரம் வரை எழும்பி ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. இதனிடையே மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது. பலத்த காற்று வீசுவதால் கரைகளில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். மழை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. மீட்புப் பணிகளில் ஈடுபடும் வகையில் சீர்காழியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டிட்வா புயல் எச்சரிக்கையின் காரணமாக திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, நன்னிலம், குடவாசல், கொரடாச்சேரி, பேரளம், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனிடையே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட திருத்துறைப்பூண்டி பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். டிட்வா புயல் எச்சரிக்கை எதிரொலியாக காரைக்கால் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்போடு இருக்க மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா அறிவுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் புயல் மற்றும் மழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் தங்குவதற்காக தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், மழை பாதிப்புகள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறையும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் சார்பு ஆட்சியர் பூஜா தெரிவித்துள்ளார். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும்,
படகுகளை பாதுகாப்போடு நிறுத்தி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒலிபெருக்கியின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. தேவையின்றி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் மின்சாதனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் முன்கூட்டியே சேமித்து வைக்கவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. டிட்வா புயல் எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இடைவிடாத மழையின் காரணமாக முக்கிய சாலை முதல் குடியிருப்பு பகுதிகள் வரை மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். இதனிடையே திருச்செந்தூரில் பரவலாக மழை பெய்த நிலையில் திடீரென்று கடல் 100 அடி உள்வாங்கியது. முருகன் கோவில் அருகே ஆழ்கடலில் காணப்படும் பச்சை நிற கடல் பாசிகள் அதிக அளவில் கரையோரம் ஒதுங்கி வருவதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடலில் புனித நீராடும் பக்தர்கள் பாதுகாப்போடு இருக்கும்படி கோவில் நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் காரணமாக சென்னையில் கடல் சீற்றத்தோடு காணப்பட்டது. மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட கடற்கரைகளில் கடல் அலைகள் 5 அடிக்கு மேல் எழும்பி கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. பலத்த காற்றும் வீசுவதால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். கடல் கொந்தளிப்போடு காணப்படுவதால் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் காரணமாக தனுஷ்கோடி பகுதியில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி கடல் கடும் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். கடல் சீற்றம் காரணமாக கம்பிப்பாடு உள்ளிட்ட பகுதிகளில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்திருப்பதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மீனவ மக்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சூறைக்காற்று வீசியதால் சில குடிசைகளும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.